வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியா முழுவதும் கோர தாண்டவமாடும் 37 காட்டுத்தீ. ராணுவம் களமிறக்கம். உக்ரைன் கல்லறை மீது கட்டப்பட்ட புதிய வீடுகள் ரஷ்யர்கள் ஆர்வமுடன் வாங்குவதாக தகவல். லண்டனில் புலம்பெயர்ந்தோர் தங்கியிருந்த ஹோட்டலில் கத்திக்குத்து, ஒருவர் கைது, போலீசார் தீவிர விசாரணை. பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு தனது புதிய ராணுவ பலத்தை உலகிற்கு உணர்த்தியது போலந்து. பிரிட்டன் குறித்து நெத்தன்யாகுவின் கருத்து ஏற்புடையதல்ல, கண்டனம் தெரிவித்த இங்கிலாந்து அரசு. தென்கிழக்கு உக்ரைனில் 19 குடியிருப்பு பகுதிகளை கைப்பற்றிய ரஷ்யா. கோடைக்கால ராணுவ நடவடிக்கை வெற்றி என அறிவிப்பு. தீவிர வெப்ப அலைகளால் தவிக்கும் மருத்துவமனைகள், நோயாளிகள் மற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல். இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவின் பல பகுதிகளில் 37க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ தீவிரமாக பரவி வருவதால் பேரிடர் நிலை ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்தவும் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தவும் நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளனர். கடுமையான வெப்பம் மற்றும் வறண்ட காலநிலை காரணமாக தீ வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். தீயணைப்பு வீரர்களுக்கு உதவிகரமாக ராணுவத்தினர் நீர் விநியோகம் மற்றும் தளவாட பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் யாரும் திறந்த வழியில் நெருப்பு மூட்டுவதை தவிர்க்குமாறு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீ விபத்துகளை கட்டுப்படுத்த அரசு அனைத்து அவசரகால நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரும் நிலையில் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. உக்ரைன் கல்லறை மீது கட்டப்பட்ட புதிய வீடுகள் ரஷ்யர்கள் ஆர்வமுடன் வாங்குவதாக தகவல். உக்ரைன் போரினால் பாதிக்கப்பட்ட நிலப்பரப்புகளில் கல்லறைகளை அழித்து அதன் மீது கட்டப்பட்ட புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை ரஷ்ய மக்கள் ஆர்வமுடன் வாங்கி வருகின்றனர். போரின் தீவிரத்தால் இடிக்கப்பட்ட அல்லது அழிக்கப்பட்ட வரலாற்று சின்னங்கள் மற்றும் பொது இடங்களில் இத்தகைய கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவது கடும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. உக்ரைனின் பூர்வீக நிலங்கள் மற்றும் புதக்குழிகளின் மீது இத்தகைய வணிக ரீதியான குடியிருப்புகளை அமைப்பது அறநெறிக்கு எதிரானது என்று விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரஷ்யாவின் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மலிவான விலையில் வீடுகளை வழங்குவதாக விளம்பரப்படுத்தி இந்த சர்ச்சைக்குரிய இடங்களில் குடியிருப்புகளை விற்பனை செய்து வருகின்றன. உயிரிழந்தவர்களின் நினைவிடங்களை அவமதிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த குடியிருப்புகளை வாங்குவது மனிதாபிமானமற்ற செயல் என உலகளவில் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. போருக்கு பிந்தைய ஆக்கிரமிப்பு நிலங்களில் இத்தகைய மாற்றங்களை கொண்டு வருவது பிராந்தியத்தின் கலாச்சார அடையாளத்தை அளிக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. லண்டனில் புலம்பெயர்ந்தோர் தங்கியிருந்த ஹோட்டலில் கத்திக்குத்து, ஒருவர் கைது, போலீசார் தீவிர விசாரணை. லண்டனுக்கு அருகில் உள்ள புலம்பெயர்ந்தோர் தங்கியிருந்த ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் மோதலில் நபர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்டதாக கருதப்படும் நபர் ஒருவரை உடனடியாக கைது செய்தனர். கத்தி குத்தில் காயமடைந்த பாதிக்கப்பட்ட நபர் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அவசரமாக அழைத்து செல்லப்பட்டார். இந்த சம்பவம் நடந்த ஹோட்டலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மோதலுக்கான பின்னணி குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். குடியிருப்பாளர்கள் மற்றும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களிடையே இந்த சம்பவம் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை உருவாக்கியுள்ளது. அகதிகள் தங்குமிடம் தொடர்பான பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மறு ஆய்வு செய்து வருகின்றனர். பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு தனது புதிய ராணுவ பலத்தை உலகிற்கு உணர்த்திய போலந்து தனது ராணுவ படைகள் தினத்தை முன்னிட்டு வார்சா நகரில் பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பை நடத்தி தனது நாட்டின் ராணுவ திறனை வெளிப்படுத்தியுள்ளது. நவீன போர் விமானங்கள், அதிநவீன டேங்கிகள் மற்றும் ஏவுகணை அமைப்புகள் என பல புதிய ஆயுதங்கள் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்று நாட்டு மக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. அண்டை நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு தனது பாதுகாப்பு திறனை பலப்படுத்துவதில் போலந்து அதிக முனைப்பு காட்டி வருகிறது. இந்த அணிவகுப்பில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் பங்கேற்றதுடன் போலந்தின் பாதுகாப்பு உறுதிப்பாட்டை உலக நாடுகளுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் இது அமைந்தது. போலந்து அரசாங்கம் தனது பாதுகாப்பு பட்ஜெட்டை கணிசமாக உயர்த்தியுள்ள நிலையில் இந்த புதிய ராணுவ பலம் அந்த நாட்டின் பாதுகாப்பில் பெரும் திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. ஜனநாயகத்தையும் எல்லை பாதுகாப்பையும் காப்பதில்
போலந்து உறுதியாக இருப்பதை இந்த அணிவகுப்பு மீண்டும் ஒருமுறை உலகுக்கு பறைசாற்றியுள்ளது. பிரிட்டன் குறித்த நெதன்யாகுவின் கருத்து ஏற்புடையதல்ல, கண்டனம் தெரிவித்த இங்கிலாந்து அரசு. பிரிட்டன் வேற்றுமத மயமாகி அணுவாயுதங்களை சேமித்து வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறிய கருத்துக்களை பிரித்தானிய அரசு கண்டித்துள்ளது. நெதன்யாகுவின் இந்த கருத்து முற்றிலும் தவறானது மற்றும் ஏற்புடையது அல்ல என்று அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் மற்றும் கண்ணியத்தை பேணுவது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்ட இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டன் தனது நாட்டின் மதச்சார்பற்ற மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட கொள்கைகளில் உறுதியாக இருப்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தியுள்ளது. ஆதாரமற்ற இத்தகைய கருத்துக்கள் தேவையற்ற பதற்றத்தை உருவாக்கும் என்பதால் பொறுப்புடன் செயற்படுமாறு இங்கிலாந்து தரப்பு அறிவுறுத்தியுள்ளது. சர்வதேச உறவுகளில் இத்தகைய கருத்து மோதல்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து உலகளாவிய அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். தென்கிழக்கு உக்ரைனில் 19 குடியிருப்பு பகுதிகளை கைப்பற்றிய ரஷ்யா கோடைக்கால ராணுவ நடவடிக்கை வெற்றி என அறிவிப்பு. கோடைக்கால ராணுவ நடவடிக்கைகளின் மூலம் தென்கிழக்கு உக்ரைனில் உள்ள 19 குடியிருப்பு பகுதிகளை தாங்கள் கைப்பற்றியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக உக்ரைனின் பல்வேறு முனைகளில் ரஷ்ய படைகள் தீவிர தாக்குதல்களை நடத்தி முக்கிய நிலங்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளன. இந்த முன்னேற்றம் ரஷ்யாவின் போர் வியூகத்துக்கு பெரும் பலம் சேர்த்துள்ளதாக கருதப்படும் நிலையில் உக்ரைன் தரப்பு இந்த பகுதியில் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறது. போர்க்களத்தில் நிலப்பரப்புகளை கைப்பற்றுவதன் மூலம் உக்ரைன் மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்த ரஷ்யா திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த மோதல்களால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதோடு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். தீவிர வெப்ப அலைகளால் தவிக்கும் மருத்துவமனைகள், நோயாளிகள் மற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல். இங்கிலாந்தில் நிலவும் கடும் வெப்ப அலைகளால் மருத்துவமனைகளின் வார்டுகள் நோயாளிகளுக்கும் பணியாளர்களுக்கும் பாதுகாப்பற்ற மற்றும் மனிதாபிமானமற்ற சூழலாக மாறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல மருத்துவமனைகளில் வெப்பநிலை 30 பாகைக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளதால் போதிய காற்றோட்டம் மற்றும் குளிரூட்டும் வசதிகள் இன்றி நோயாளிகளும் செவிலியர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சில மருத்துவமனைகளில் ஆபரேஷன் தியேட்டர்களின் குளிரூட்டும் கருவிகள் செயலிழந்ததால் திட்டமிட்ட அறுவை சிகிச்சைகளை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. கட்டிடங்கள் பழமையானவை என்பதாலும் இத்தகைய தீவிர வெப்பத்தை தாங்கும் வகையில் அவை இல்லை என்றும் இது சுகாதார பணியாளர்களின் உடல் நலனை பாதிப்பதாகவும் செவிலியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெப்பத்தின் காரணமாக தாகம், மயக்கம் மற்றும் உடல்நல கோளாறுகளால் மருத்துவமனைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. நிலைமையை கருத்தில் கொண்டு எதிர்கால வெப்ப அலைகளை எதிர்கொள்ள மருத்துவமனைகளில் அவசர கால பிரிவு அமைக்கப்பட வேண்டும் என அரசியல்வாதிகள் வலியுறுத்துகின்றனர்.